எழுப்புதல் வரணும்னா இந்த உயிர்ப்பித்தல் மிக மிக அவசியம். இந்த ஆத்துமா என்ன பண்ணிரு, பலவிதமான காரியங்களை யோசிச்சு 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 அதனுடைய ஜீவனுள்ள தன்மையை இழந்து ஆத்துமா செத்து கிடக்கிறது. செத்து கிடக்கிறதுனாலதான், ஆத்துமா செத்து கிடக்கிறதுனாலதான் இந்த சபையின் மீது, ஆராதனை மீது, குடும்ப ஜபத்தின் மீது கூடி வர்றது குறித்து என்ன இல்ல, பாரம் இல்லை. ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னா, ஆத்துமா இன்னும் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் இந்த நாளிலே சபைக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, நான் 2ஆம் நாளிலே உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே எழும்ப பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். 2 நாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கட்டும், இத்தனை மாதங்களாய் படுத்திருக்கிற மாதிரி இருக்கட்டும், இத்தனை நாள்களாய் செத்த நிலைமையா இருக்கட்டும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 2ஆம் நாளிலே உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே நான் அந்த காரியத்தை எழும்ப பண்ணுவேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தரை மாத்திரம் நம்பி நிற்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, தைரியத்தோடு சொல்லு, 2ஆம் நாளிலே என்னை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். என் அவமானங்கள், என் நிந்தைகளை கர்த்தர் மாற்றி, என்னுடைய பாதைகள் திசைக்கெட்டு இருக்கிற, கரடு முரடா இருக்கிற பாதைகளை கர்த்தர் மாற்றி என்னை எழும்ப பண்ணுகிற நாட்கள் வரும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா.